ஹலோ எவ்ரியோன், வெல்கம் பேக் டு டெக்கிக்லே. நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் ஆர் பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் வந்து மேனுவலாக டிசைன் பண்ணிட்டு இருக்கலாம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோவில் சிம்பிளாக நம்ம ஒரு ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட்டை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களோட வெப்சைட்டில் ஆட் பிளகின் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதில் குபியோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா குபியோ ஏஐ பேஜ் பில்லர்னு இருக்கும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல குபியோ ஏஐன்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி அண்ட் ஏதோ ஒரு பாஸ்வேர்டு போட்டு உங்களோட அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. வாட்டர் சைட் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்கள் வந்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா சைட் எல்லாமே ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது நீங்கள் பார்க்கணுன்னா சிம்பிளாக இந்த ப்ரிவியூ அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். இப்போ இந்த தீம் நியூட்ரிஷன் அப்படிங்கிற தீமை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் சைட் கொடுத்து இங்கே வந்து மேலே பார்த்தீங்கன்னா எடிட் வித் குபியோன்னு இருக்கும். இது வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்மளுக்கு எலமெண்டர் பேஜ் பில்டர் இருக்காது. இதோட பில்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம இதில் பில்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து ரீஜென்ரேட் அப்படிங்கிறதுல நீங்கள் ஹோவர் பண்ணிங்கன்னா கண்டென்ட் ரீஜென்ரேட் பண்ணணுமா, இல்லை செக்ஷன் வந்து ஏஐ மூலமாக க்ரியேட் பண்ணணுமா, இல்லைனா ஃபுல்லாகவே ஏஐ இந்த குபியோ ஏஐ மூலமாகவே ஃபுல்லாக நீங்கள் செக்ஷன் அண்ட் கண்டென்ட் போத் வந்து எடிட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் சர்ப்ரைஸ் மீ அப்படிங்கிறது கொடுத்தோம்னா நம்மளுக்கு இப்போ இந்த நியூ செக்ஷனில் என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க சொல்லி நம்மளுக்கு கேட்கும். இந்த செக்ஷனில் உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு ஜென்ரேட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ நம்ம கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்மளோட ஏஐ வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மெம்பர்ஷிப் பிளான் மாதிரி எனக்கு கிரியேட் பண்ணி கொடுன்னு கேட்டிருந்தேன். ஸோ ஸ்டார்டர் பிளான், ஸ்டாண்டர்ட் பிளான் இந்த மாதிரிலாம் நான் கொடுத்துருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த செக்ஷன் அது கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அகெயின் வந்து இதில் ஹேண்ட் பிக்கே டிசைன் அப்படிங்கிறது நம்ம கொடுத்தோம்னா இந்த மாதிரி வேறு ஏதோ மாற்றிக்கணும் அப்படின்னா அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி இந்த கண்டென்ட் வந்து நம்மளுக்கு மாற்றி கொடுத்துரும். ஸோ கண்டென்ட் வந்து நீங்கள் அகைன் வேறு டிசைன் மாற்றினா அகைன் கண்டென்ட் ஆட் பண்ணுவீங்க மற்ற இதுலலாம். பட் இதில் வந்து அந்த டிசைனை மட்டும்தான் நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும். கண்டென்ட் சேம் அதே மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணுறது. டிசைன் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். உங்களோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட்டை அதுவே சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு பேஜை மட்டும் இல்லை, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு செக்ஷனாகவும் நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும் இந்த ஏஐ பேஜ் பில்டர் மூலமாக. இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.